அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ ஆஃபீஸில் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசோக் ஸ்ரீநிதின்ற ஒரு நபரால் மைவி3 ஆர்ட்ஸ் மக்களுடைய எல்லாருடைய வாழ்வாதாரமும் இப்போ வந்து நின்றுட்டு கேள்விக்குறியாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வைத்த ஒரு பொய் புகார். அந்த பொய் புகாரில் வந்து எங்களுடைய எம்டி வந்து நிறுவனத்துடைய எம்டி திரு சத்யானந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜாமீனில் உள்ளே இருக்கிறார். ஜாமீன் கொடுக்காத அந்த வழக்கில் உள்ளே இருக்கிறார். எங்களுக்கு அவர் உடனடியாக ஜாமீனில் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இந்த வழக்கை விசாரிக்கிற நீதி அரசுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இதனுடைய வேண்டுகோள் என்னன்னா, எங்களுக்கு நீதி கிடைக்கணும். ஒரே ஒரு பொய் நபர் கொடுத்துருக்கிற ஒரு வழக்கால் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 50 லட்சம் வாழ்வாதாரம் வந்து நிற்கிது. அந்த அசோக் ஸ்ரீநிதி என்ற நபர் மீது வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் எம்டி சார் வந்து ஜாமீனில் விடுதலை செய்யணும் அப்படின்றத முதல்வருக்கும் நீதி அரசருக்கும் நாங்கள் ஒரு முக்கியமான தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம். இதை விசாரிக்கிற இஓடபிள்யூ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான முறையில் உரிய விசாரணை நடத்தி எங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பை கூடிய விரைவில் கொடுத்து இந்த ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த மிக தாழ்மையாக ஒரு வேண்டுகோள். இது சம்பந்தமா எந்த ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் எங்களுக்கு இது வரைக்கும் கம்பெனி கொடுத்த வந்து அந்த சம்பளத்தோட எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கிறோம். எப்போ கொடுத்தாலும் அரசுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கும் எல்லா ஆவணங்களும் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர் தான் பேசுகிறோம். இப்போ நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற இஓடபிள்யூ ஆஃபீஸ் தான் வந்திருக்கிறோம். என்னென்ன மனு கொடுத்துருக்கோம்னா, நாங்கள் யாரும் வந்து மைவி3 நிறுவனத்தால் நாங்கள் யாரும் பாதிக்கப்படலை. இப்போ கடந்த 5 மாதங்களாகவே 4 மாதமாக எங்களுக்கு சம்பளம் வராத காரணம் அசோக் ஸ்ரீநிதி என்ற ஒரு நபரால் மட்டும்தான் எங்களுக்கு இன்கம் வந்து பாதிக்கப்படுது, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நிறுவனத்தால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த கம்ப்ளைண்ட் சென்னையில் இருக்கிற இஓடபிள்யூ ஆஃபீஸ்க்கு இதை வந்து அனுப்ப சொல்லி எங்களுக்கு மனு கொடுத்து கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கிறோம். அவங்களும் எங்களுடைய மனு வந்து ஏற்றுக்கினாங்க. உடனே வந்து இதுக்கான ஸ்டெப்பு நாங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய மனுவில் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி வெளியில் வரணும், எங்களுடைய இன்கம் வந்து செகண்ட் ஆப்ஷன், எங்களுக்கு நல்லது செய்கிற எங்களுடைய எம்டி வந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். கம்பெனியால் மைவி3 ஆர்ட்ஸ் என்ற கம்பெனியால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அரசு அதிகாரிகள் தயவு செய்து இந்த மனுவை ஏற்றுக்கணும். எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தருமாறு நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீதி கொடுக்கணும். அசோக் ஸ்ரீநிதியை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற அந்த பொய்யான வழக்கை ரத்து பண்ணணும். எங்களுடைய ஏழை குடும்பம் எங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படணும். நாங்கள் எல்லாருக்கும் மைவி3 ஆர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்.